இது வந்து நம்ம காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோமாக்க நம்ம அவரைப்பருப்பு குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிருச்சு. இப்போ கூட அவரைப்பருப்பு போட்டுடலாம். என்னதான் நீ கிளம்பண்டு பண்ணாலும் அங்கே 6 மணிக்கு எந்திரிக்கிற நீ உன்னால ஏன் இங்கே வந்தால் மட்டும் உன்னால் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது? சண்டை போட்டதும் 2 நிமிஷத்துல மறந்து பேச ஆரம்பிப்பது யாரு? ஒரு கேள்வி தெரியலன்னா என்ன சொல்லுவா குத்திட்டாரு. கரெக்டா அவர் முக்கிக்கிறாரு. இது அந்த நிலா அப்படி பிடிக்கிறேன் கை கொண்டு. கோசப்பழம் வேணுமா காக்கா? வாங்க, இப்போ வெயில் காலம் வரப்போகுது, சாப்பிடுங்க கோசப்பழத்தை. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி நான் பிதுக்கு பருப்பு குழம்பு தாங்க வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிதுக்கு பருப்பு குழம்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். மெயினாக எங்கள் வினிஷா பொண்ணுக்காகவே செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு. நம்ம ஊர் பக்கம் இந்த அவரைக்கொட்டை நிறைய விளைவிப்பாங்க. இந்த மாதம் நிறைய அவரைக்கொட்டை தான் வரும். இந்த பச்சை அவரைக்கொட்டையை வச்சு அதை நல்லா ஊற வச்சுருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அந்த அவரைக்கொட்டையை நல்லா இப்படி பிதுக்கணுமாக்க உள்ளே இருக்கிற அந்த கொட்டை மட்டும் பருப்பு மட்டும் வெளில வந்துடும். அந்த பருப்பை வச்சு தான் ஒரு குழம்பு வைப்போம். எல்லோரும் என்ன நினைப்பீங்க, காஞ்ச கொட்டையை உடைச்சாக்க உள்ளே பருப்பு வரும்ல, அந்த கொட்டையில் அவரைப்பருப்பு குழம்பு வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படியும் வைக்கலாங்க. ஆனால் அது வேறு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த பச்சை அவரைக்கொட்டையை ஊற வச்சு அதில் பருப்பு உள்ளே இருக்கிற பருப்பை பிதுக்கி இந்த குழம்பு வச்சா இந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படி வைக்கிறது. சரிங்களா? இது நம்ம காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோமாக்க நம்ம அவரைப்பருப்பு குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன்றா அவரைப்பருப்பு குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா தக்காளி குருமா குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றி இந்த குழம்பு வச்சுக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு குழம்பு நான் வச்சு காட்டுறேன் நான். ஓகே, இப்போ கொண்டு போய் காய வச்சிடலாம். இப்போ காய வச்சேன் இல்லைங்களா, காய வச்ச பருப்புங்க அப்படியே மணியாட்டை காஞ்சி போச்சு. அப்படியே நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், வேக வச்சுருக்கிறேன். ஒரே விசில் தான் விட்டு எடுத்தேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை குழம்பு வச்சிடலாம். நம்ம எப்படி மசாலா போட்டு குழம்பு வைப்போமோ அதே மாதிரி குழம்பு வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி இந்த பருப்பு போட்டு குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் கோலா உருண்டை, இதுதான் இன்றைக்கி லஞ்சு. நம்ம இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, சோம்பு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இது கூடயே கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, இதுலேயே காரத்துக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம போட்டோம். கொஞ்சம் பொட்டுக்கல, அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கி விட்டு இதை அரைச்சிட வேண்டியது தான். மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டோமாக்கா வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் குழம்ப தாளிச்சிட வேண்டியது தான். ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் போட்டுறதுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கத்திரிக்காய் போட்டுற வேண்டியது தான். கத்திரிக்காய் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம திலகம்மா பெருசாக கட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எதுக்கு நீ பெருசோடு கட் பண்ணி போட்டிருக்கா? கத்திரிக்காய் வதங்கிருச்சு. இப்போ கூட அவரைப்பருப்பு போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிட வேண்டியது தான். பாருங்கள், ஏன்னா நம்ம இதில் எல்லாமே போட்டிருக்கிறோம். மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், இது மாதிரி எல்லாம் போட்டோம். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் போட தேவையில்லை. இப்போ இதை ஊற்றி தண்ணி கரெக்டான தண்ணி ஊற்றினோமா நல்லா வெந்துடும். பருப்பு வேகாமல் போட்டாக்கா அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். சும்மா மிளகாத்தூள் போட்டு அப்படியே நம்ம தான் ஒரு விசில் விட்டோம் இல்லைங்களா, அதனால் ஒட்டு போட்டு மட்டும் கொதிக்க வச்சோமா போதும், நல்லா வெந்து போயிடும். காட்டில் பச்சை அவரைக்கொட்டை அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதை காய விடாமல் பறிச்சிருவாங்க. அந்த கொட்டைங்க வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி அந்த கொட்டைங்களை ஊற வச்சு பிதுக்கி அந்த உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் பிதுக்கி
அதை வந்து காய வச்சு இது மாதிரி அதை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது. எப்போ வேணுமோ அப்போ பச்சை அவரைக்கொட்டை குழம்பாட்டமே வச்சுக்கிறது. எப்படிலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சுது. உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். மணி வந்து 1:30 மணி. இத்தனை மணிக்கு தான் நீ எந்திரிப்பியா வினிஷா? என்னதான் நீ கிளம்பண்டு பண்ணாலும் அங்கே 6 மணிக்கு எந்திரிக்கிற நீ, உன்னால் ஏன் இங்கே வந்தால் மட்டும் உன்னால் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது? பேசு வினிஷா. சாப்பாட்டோட சுவையில் மெய்மறந்து இருக்கேன். உன்னை பற்றி சொல்கிறேன்னு நீ பேச மாட்டேங்கிற. இங்கே வந்தீங்கன்னாவே நீ 12 மணிக்கு 1 மணிக்கு தான் எந்திரிப்பியா? சரி, இந்த உருண்டை எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு சொல்லு. இது எதுக்கு செஞ்சுக்கிறேன்னா, இப்போ சாப்பிட்டு போய் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடு. செஞ்சு டிஃபன் பாக்ஸில் கொடு, நான் போய் கொடுத்துறேன். கெட்டு போயிருமே. இங்கே பக்கத்துலேயே இருக்குது. சென்னைக்கு போகிறதுல கெட்டு போயிடும். அதனால தான் உனக்கு செஞ்சு கற்றுக் கொடுத்துருக்குறேன். நீ போய் செஞ்சுக்கோ. சரியா? எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக. குழம்பு பருப்பு புதுசாக நீ வச்சுருக்கிறேன். பிதுக்கு பருப்பு குழம்பு அதுவும் போட்டு சாப்பிடு. அநியாயத்துக்கு இதோட 10 பேர் இப்போ எழுப்பிட்டோம் வினிஷாவை. பெட்டு வந்து உன்னை எந்திரிக்க விடமான்றுச்சு. அப்படி கூட சொல்லலாம். இந்த குழம்புக்குலாம் நெய் ஊற்றக்கூடாது. மசாலா குழம்பு அப்படியே சாப்பிடு. பருப்பு வெறும் பருப்பு குழம்புக்கு தான் நெய் ஊற்றணும். இதுக்கு தான் சாப்பிடக்கூடாது. சாப்பிடு. பருப்பு இருந்தாலே நெய் போடுவோம். பூனாச்சி, உனக்கு பச்சை கம்பளம் போட்டு சொகுசா நீ படுத்துட்டு இருக்கிறியா நீ? ஆஃபீஸுக்கு வந்து படுப்பியா நீ? உன் சேட்டை தாங்கவே முடியல பூனாச்சி. கீழே இருக்குதுங்க. ஆஃபீஸ்க்கு வந்துட்டா ஆஃபீஸ்க்கு வந்துடுது. என்ன பண்ணுறது இந்த பூனைய? பூனாச்சி, பூனைக்குஞ்சி, பூனைக்குட்டி அமைதியாக படுத்துட்டு பார்த்துட்டு இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. வீடியோ எடுக்கிறதா? வீடியோ பார்த்துட்டு இருக்கிறியா? நல்லா சாப்பிட்ட, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற, நல்லா நிழல்ல படுத்து. வெள்ளையே தான். வெள்ளைக்காரா பாரு. என்னை பார்த்தா மட்டும் அது அப்படித்தான். ஒன்றை பார்த்தா மட்டும் இல்லை, பாவமாக மூஞ்சி வச்சுக்கும் பாரு. சரி, எப்படி கொடுக்குறாரு பாரு. போஸ் எப்படி கொடுக்குது பாரு. இந்த வரேன். மருந்து வந்து தயாரிச்சிருக்கிறோம். என்னன்னாக்கா காந்திபார் சோப்பு, அதில் வந்து நம்ம வேப்ப எண்ணெய் ரெண்டையும் ஊற்றி நல்லா கலக்கிட்டோம். காந்திபார் சோப்பை வந்து ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா கலக்கிட்டு 1க்கு ஒரு 4 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதில் வந்து வேப்ப எண்ணெயை கலந்துட்டேன். வேப்பெண்ணெய் கலந்து நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணி இப்போ எடுத்து ஊற்றிருக்கா அப்படி 500 ரூபாய் அந்த ட்ரம்மில். இந்த செடிங்கள்லாம் வெறும் பூச்சா இருக்கு இல்லைங்களா, எல்லாத்து மேலேயும் ஒரு அடிச்சு விட்றா. அந்த அந்த செம்பருத்தி செடி மேலே. சூப்பர். ஆளினால் அழகுராசை நம்ம ஐயனார். இன்னும் கொஞ்சம் நல்லா முக்கி விட்றா, அப்போ தான் போகும் அதில் இருக்கிற பூச்செல்லாம். மாதிரி அப்படியே பூச்சியாக அரிச்சிருச்சு. அதனால தான் சரி ஒரு ட்ரிப் அடிச்சு விடலாம். ஒரே ட்ரிப் அடித்தாலாம் போகாதுங்க, ஒரு 2-3 ட்ரிப்பை பண்ணும். ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் அதை அடிச்சு விடலாம். செம்பருத்தி செடிக்கு மட்டும் அடிப்போம். இது ஒரு செத்தே போச்சு பாரு. டிசம்பர் செடி இங்கே ஒரு வேர்க்கரை நாடுக்கு செத்தே போச்சு. இது மேலே கத்திரி செடிங்களுக்கு அடிச்சு விடு. எல்லாம் இதுக்கும் அடிச்சு விட்றான். கரண்ட்டுக்கு இது பார்த்து.
கசப்பான செடிகளை வந்து கட் பண்ணி ஊற வச்சு அந்த தண்ணி கூட மாட்டோடைய யூரின்னு இந்த மாதிரி இன்னும் கசப்பாக்கிற வேப்ப எண்ணெய் இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்தி செடிங்களுக்கு அடிச்சமாவே போயிடும் அந்த பூச்சிங்க. அடிச்சுடுறா தம்பி பார்த்தலாம். இதில் தண்டு புழு தாங்க வருது என்னோட கத்திரி செடியில், அதுக்கு தான். நிறுத்த போயிட்டு நாளைக்கு வா. சரி, நைட் மதியம் லஞ்சுக்கு வந்துடு. முக்கா இருந்தானே தூரமா இருந்தானா மாமியா வீடு தான். ஏன் வினிஷா? சரி போயிட்டு வா. போலாம்பான்னு பாடி கார்டு வெளியே நிக்கிறாரு. போலாம் வினிஷா பொண்ணு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் தாங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விகாஸும் அவளும் சேர்ந்து செஞ்ச ஒரு விளையாட்டு தாங்க இது. அவங்க அப்பாவை நடுகாண்ட உட்கார வச்சு இவங்க 2 பேரும் செஞ்சாங்க. இது வந்து கொரோனா டைமில் வர்ஷாவும் வினிஷாவையும் உட்கார வச்சு அவங்க அப்பா இந்த விளையாட்டு செஞ்சார். அதுவே ஞாபகப்படுத்தும் விதமாக இவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சு இன்றைக்கி அந்த விளையாட்டு விளையாண்டாரு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 2019 இது பண்ணோம். திருப்பி 2026 கூட்டிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான் விகாஸ். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து யார் அதிகமா அந்த அந்த அது கரெக்டா இவங்களுக்கு தான் சூட் ஆகுமோ அவங்கள வந்து தண்ணியில முக்குவாங்க அப்பா. ஓகேவா? அவருடைய கருத்துக்கள் இல்லை, அதிகப்படியாக முக்குறது யாரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? நான் தான் இருப்பேன். இங்க கை கட்டுறேன் இப்படியும். டிவி ரிமோட் கிடைக்கலன்னா ஃபுல் வீட்டையும் சர்ச் பண்ணுவது யாரு? பண்ணலமா? எனக்கு தான் அதிகம் வந்துட்டு இருக்குது. நான் செய்யலன்னு சொல்லி ப்ரூஃப் வந்ததும் சிரிப்பது யாரு? சண்டே நடக்கும் போது பேரண்ட்ஸ் வரும்போது மட்டும் அமைதியா இருப்பது யாரு? நான் இல்லையா? என்ன பண்ணீங்க தெரியலையா? ஒரு கேள்வி தெரியல என்ன சொல்லுவாங்க. கரெக்டா சின்ன விஷயத்தையும் பெரிய சாரியாக்கி சொல்வது யாரு? அது அப்பா அடிக்குதுப்பா. ஸ்டோரியாக்கி சொல்லுவாரு. எது ஒண்ணு. இது நல்ல தண்ணி நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். போடா, பைப் தண்ணி பிடிச்சிருந்துருக்கு. மொபைல் சார்ஜ் 1% இருந்தாலும் டென்ஷன் இல்லாமல் இருப்பது யாரு? முக்க மாட்டுக்கிறீங்க. அவன் எனக்கு மட்டும் போட்டு இதுல வந்து டொங்குன்னு அடிக்கிறாரு. சண்டை போட்டதும் 2 நிமிஷத்துல மறந்து பேச ஆரம்பிப்பது யாரு? என்ன அப்ப இவனுக்கு தண்ணியே முக்கலப்பா. நல்ல உசது. அம்மா வாங்கி வைத்த ஸ்பெஷல் ஸ்நாக்ஸை முதல்ல கண்டுபிடிப்பது யாரு? முதல்ல கண்டுபிடிக்கிறது இவன் தான். திங்கிறது யாரு? நான் டயட்ல இருக்கேன்னு சொல்லி ரகசியமா சாப்பிடுவது யாரு? இப்படி முங்குது. மிரர் முன்னாடி அதிக நேரம் செலவிடுவது யாரு? அது ஆளே இல்லைங்க. கோயம்புத்தூர். கேள்வியே இவ்வளவு தூரம் எழுத்துக்குட்டி படிப்பது யாரு? ஆமா, நிறைய கேள்வி வந்து பாஸ் பண்ணிட்டு வந்துருக்க. வீட்டில் லைட் ஆஃப் பண்ணாம போயிடுவது யாரு? 3 பேர். அவரே முக்கிக்கிறாரு. நான் பண்ணிடுவேன்.
சார்ஜை எடுத்துக்கிட்டு திருப்பி கொடுக்க மறப்பது யாரு? இங்க பாரு. ஏய் விகாசே, என் சார்ஜர் கொண்டாடான்னு கத்துடும். எடுத்துட்டு போய் வச்சுப்பேன். சரி, ரெயின் வந்தாலே ஹாப்பி ஆகி விண்டோல நின்னு பார்க்கறது யாரு? எங்க வீட்டுக்காரி. வாங்க. அப்படிப்பட்ட ஆள்ல நாங்க யாரும் இல்லையே, நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம். சாப்பாடு ரெடி பண்ணா ஃபர்ஸ்ட் டேபிள்ல உட்காருவது யாரு? ஃபேமிலி போட்டோ எடுக்கும் போது காமெடியா போஸ்ட் கொடுப்பது யாரு? அது படிக்கிறது நீயே. ஆமா, இப்படி பண்றது, வாங்க எல்லாரும் நிக்கலாம்னு சொல்லி ஸ்டார் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி எங்களையும் சேர்த்து கொடுவோம். இது அந்த நிலா அப்படி பிடிக்கிறேன் கை கொண்டு. அல்ல அது என்ன, தாஜ்மஹால் தாஜ்மஹால் இப்படி அதெல்லாம் சுமதிதான். வீட்டில் போர்டு ஆயிட்டா மற்றவரை டிஸ்டர்ப் பண்ணுவது யாரு? யாரு? அதே மாதிரி யாருன்னு அவரே கேக்குறாரு. யாரு? நீங்க தான். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு காலி பாக்கெட்டை மீண்டும் பெட்டிக்குள் வைப்பது யாரு? நீங்க சொல்லலாம். 2 பேர் தான் வேலை பண்றாங்க அந்த வேலையெல்லாம். தப்பை செய்துவிட்டு நான் இல்லை என்று இன்னசென்ட்டாக நடிப்பது யாரு? எந்த கொஸ்டினுமே யோசிக்க கூடாது, டக்கு டக்குன்னு போட்டு முக்கணும். காரணமே இல்லாமல் 10 நிமிடத்திற்குள் ஒரு முறை ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கறது யாரு? ஃப்ரிட்ஜுக்குள்ள தலையை விட்டுறதே ஒரு ஆள் இருந்துச்சு, அந்த ஆளுக்கு இல்லப்ப. ஆமா. இன்னும் 5 நிமிடம்னு சொல்லி 1 மணி நேரம் தூங்குவது யாரு? நான் முதல்ல மாட்டிக்கும் போது எந்திரிச்சுவேன். எங்க அக்கெல்லாம் 100வது மாட்டிக்கும் போது எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு படுப்பாங்க. உங்க பொருளை கேட்காமல் எடுத்துட்டு மறந்துட்டேன்னு சொல்றது யாரு? சார்ஜர் திருடன். உதவி வேணும் போது மட்டும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பது யாரு? எனக்கு நீங்க. நான் மத்தவங்க கிட்ட பண்ண மாட்டேன், ஆனா விகாஸ் கிட்ட மட்டும் பண்ணுவேன். அம்மா கேட்டவுடன் உடனே மற்றவரை கை காட்டுவது யாரு? தப்ப ஒத்துக்கவே மாட்டான். அம்மா அப்பா முன்னாடி மட்டும் படிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவது யாரு? அதுல யாருமே இல்ல. படிக்கவே மாட்டேன். படிக்கல அவ்வளவுதான். சீரியஸ் நேரத்துல கூட ட்ரபிள் வாங்குவது யாரு? அப்படின்னா ட்ரபிள் அவருக்கு என்ன தெரியல, சீரியஸ் நினைச்சிட்டாரு. எந்தெந்த கொஸ்டினுக்கு புரியல அடிக்கிறாரு. ட்ரபிள் அப்படிதான் போடுது. சீரியஸ் நேரத்துல கூட, சீரியஸ் நேரத்துல கூட சிரிச்சு ட்ரபிள் வாங்குவது யாரு? ரொம்ப சீரியஸா இருக்கிற டைம்ல கூட அங்க வந்து பல்லக்கட்டி எல்லாத்தையும் இரிட்டேட் பண்றது யாரு? யாரு? கரெக்டா நாளதான் முக்கிக்கிறாரு. நாங்க பல்ல கட்டுறோம். நீ தான் பல்ல கட்டுவ. நான் இப்ப சொல்றேன், 100 போட்டோ எடுத்து ஒரு போட்டோ தான் போஸ்ட் பண்ணுவது யாரு? அது இங்க இல்ல. அந்த ஆள் இல்ல. இல்ல, அடுத்த ஆளு. நான் 50 போட்டோ. 2 பேத்துக்கும் நான் தான் போட்டோ எடுத்து கொடுத்து அது ஒண்ணு தான் போடுவாங்க. வீட்டில் ஏதாவது மிஸ் ஆயிட்டா டிடெக்டிவ் ஆக மாறுவது யாரு? ஓ, கை கால் தூக்கி போக்காரு. இரவில் போர்வைக்குள் மறைந்து மொபைல் யூஸ் பண்ணுவது யாரு? நாளா இல்ல, குஞ்சுக்கோங்க. 2 பேரும் இருக்குங்க. நான் போன் பார்க்க மாட்டேன், எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லி உள்ளுக்குள் ரொம்ப கவலைப்படுவது யாரு? சண்டைய ஆரம்பிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி விட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? ஒவ்வொருத்தரும் முக்கமா தண்ணி குடிச்சு வருது. பார்க்க வேண்டியதை தேர்வு செய்ய அதிக நேரம் எடுத்துக்கொள்வது யாரு? ஒரு சட்டக்கடையில போனா கூட அவ்வளவு டைம் எடுக்க மாட்டாங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கிறான் அந்த கணக்குலார. இது லாஸ்ட் எபிசோடுன்னு சொல்லி இன்னும் 5 எபிசோடு பாக்குறது யாரு? அமுத்துங்க. ஏய் வாங்க, நீங்க வாங்க முக்கிக்கோங்க. வீட்டிலேயே டிராமா கிங் இல்லைன்னா குயின் யாரு? கிங்கி பையன்.
வீட்டிலே டிராமா கிங் இவர்தானா? ஆமா. நான் டிராமா prince. குயின் அவரா? Prince. பொய்யே, டிராமா கிங் இவர்தான். டிராமா குயின் அங்க இருக்கிற அம்மா, அந்த அம்மா. நாங்க பிரின்ஸ் பிரின்சஸ். எல்லாவற்றிற்கும் இது சூப்பரான கொஸ்டின். எல்லாரும் 3 பேரும் கவனமா கேளுங்க. என்னதான் முக்க போறாங்க? இல்ல, எல்லாம் கவனமா ரெண்டு கேளுங்க. எல்லாவற்றிற்கும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்வது யாரு? பாத்துக்கலாம். எல்லா அப்பாக்களும் சொல்றாங்களோ சொல்லலையோ, ஆனா இவங்க அப்பா சொல்ற ஒரே வார்த்தை என்ன? பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்ப்பா, ஒண்ணும் பயப்படாதீங்க. அவசரம் இல்ல, அப்புறமே பாத்துக்கலாம். யோசிச்சு சொல்றேன். அடுத்த டைலாக். பாத்துக்கலாம்ங்கற வார்த்தையை சொன்னீங்க, கொன்னே போடுவேன். அப்பனா சரி 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 பண்ணிக்கலாம். யோசிச்சு சொல்றேன். அடுத்த டைலாக். சூப்பர். இதுல அதிகப்படியான முக்கள் வாங்குனது யாரு? விகாஸ் தான். அதிகப்படியான எண்ணிக்கை வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது யாரு? நம்ம விகாஸ் எல்லாமே அப்பாவுக்கு தான் மேட்ச் ஆச்சு. அடுத்த வாட்டி வந்து எங்க அம்மாவே அப்ப வச்சு இந்த மாதிரி இதே மாதிரியே வந்து நீங்களுமே உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களை உட்கார வச்சு யாரா இருக்கா அதிகப்படியான எண்ணிக்கை ஓட்டு வருதுன்னு சொல்லி செஞ்சு விளையாண்டு பாருங்க. மகளே, நீங்களும் உங்க ஊர்ல இந்த மாதிரி விளையாண்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. லீவ் டைம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். பாய். பாய் பாய்.